Welcome to Chennai Aswini Vellore. Previous year question series அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஹிஸ்ட்ரியில் எப்போ பார்த்தாலும் ஹிஸ்ட்ரியில் சிந்து விளையாட்டுலேருந்து ஆரம்பிக்காமல் இந்த தடவை ஹிஸ்ட்ரியில் இடையிலிருந்து ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறோம். அதுதான் விஜயநகரம் மற்றும் பாமினி. ஓகேங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் வீடியோஸ் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஷனாக குரூப் 4 மையப்படுத்தி போடுவதோடைய நோக்கமே என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகலைனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட விஷயங்களை வேறு கொஸ்டினாக கேட்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத வச்சு தான் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய படிக்கும் விதத்தை மாற்றிக்கலாம். அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ போடுறோம். ஓகேங்களா? இப்போ விஜயநகரம் பாமினி ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது விஜயநகரம். ஓகேங்களா? பாமினிக்கு தமிழ்நாடு தொடர்புடையது கிடையாது, ஆனால் விஜயநகரம் தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது. அதனால் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். ரொம்ப நல்ல டெப்த்தாக ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி இந்த வீடியோக்களை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் விஜயநகரத்தை பற்றி இருக்குது. மொத்தம் 20 கொஸ்டின் இருக்குது. 20 கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், அது கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதலாம் புக்கருடைய மகனான, அப்போ அதிலே ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்க. ஓகேங்களா? முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பன்னா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசை நிறுவுவதில் வெற்றி பெற்றார் அப்படி சொல்றாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்மளே படிச்சிருப்போம். குமார கம்பன்னா முதலாம் புக்கருடைய பையன். ஃபர்ஸ்ட் முதலாம் புக்கர் யாரு? ஹரிஹரர் புக்கர். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் விஜயநகர பேரரசு 1336. இந்த ஹரிஹர புக்கவும் 2 பேரும் விஜயநகர பேரரசு உருவாக்குறதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா, ஹொய்சாலா வம்சத்துக்கு கீழே வேலை பார்த்தவங்க தான் இவங்க 2 அண்ணன் தம்பிகள். ஓகேங்களா? இந்த வம்சத்தை உருவாக்குவதற்கு உதவி புரிந்தவர் யாரும் கேட்பாங்க, வித்யாரண்யர். அவருடைய நினைவாக தான் வித்யாநகரம் என்று உருவாக்கப்பட்டது. பின் நாட்களில் விஜயநகரமாக மறுவிட்டது. ஓகேங்களா? புரியுதா? கதை புரியுதா? தொடக்கத்தில் அனகோண்டி தலைநகரமாகவும், பின்பு ஹம்பியாகவும், பின் நாட்களில் பெனுகொண்டாவாகவும் கேபிட்டல் மாறிக்கிட்டே வரும். 3 தடவை கேபிட்டல் மாறும். ஓகேங்களா? துங்கபத்ரா நதிக்கரை ஓரமாக தான் இந்த விஜயநகரம் தொடக்கத்தில் உருவாகும். துங்கபத்ரா நதிக்கரைக்கு தெற்கு சைடு விஜயநகரமும், துங்கபத்ரா நதிக்கரைக்கு வடக்கு சைடு பாமினி அரசு 1347 உருவாகும். சரிங்களா? இதை வச்சு வச்சுக்கோங்க. துங்கபத்ரா கிருஷ்ணா நதியின் துணை நதி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ முதலாம் புக்கர்னா ஹரிஹரர் புக்கர், அங்க இருக்க புக்கர் தான். ஓகே. அவருடைய பையன் தான் குமார கம்பன்னா, அவர் தான் தளபதியா இருப்பாரு. அப்போ அவர் நாட்டோடைய எல்லை விரிவாக்க பண்ணும்போது மதுரையில் ஆக்சுவலா ஆல்ரெடி சுல்தான் இருப்பார். 1334 மதுரை சுல்தானியம் இருக்கும். ஓகேங்களா? அந்த அரசுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அங்க ஒரு நாயக்க அரசை நிறுவிட்டு ரிட்டர்ன் வந்துருவார். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் கரெக்ட். ஓகேங்களா? குமார கம்பனாவுடைய மனைவி கங்காதேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்னும் நூலில் விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குகிறது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் யார் எழுதினது? கங்காதேவி எழுதியது. கங்காதேவி யாரு? குமாரகம்பனாவுடைய மனைவி. இவர் கைப்பற்றினால அவருடைய பெருமையை போற்று விதமாக எழுதப்பட்டது. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள். ஆனா இது என்ன மொழின்னு கேட்பாங்க. அதை நம்ம கூடுதலாக படிச்சு வச்சுக்கணும். இது என்ன மொழி? சமஸ்கிருத மொழி. இப்போ நான் சொன்ன 2 பாயிண்ட்டுமே புக்கை தாண்டி வெளியே போகல. ஸ்கூல் புக்கில் அப்படி டிட்டோவா இருக்குது. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கு படிச்சாலே போதும். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கூடுதலாக மதுரா விஜயம் சமஸ்கிருத மொழி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அந்த ஒரு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் சரிதான். சரியான கூட்டு தான் இருக்கிறாங்க. ஆன்சர் சி. ஓகேங்களா? சென்னை 1 and 2 கரெக்ட். அடுத்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். கிருஷ்ணதேவராயரை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ மொத்த விஜயநகர பேரரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 4 வம்சம். 1336 உருவாகி 1246 வரைக்கும் இந்த விஜயநகர பேரரசு இருக்கும். என்னதான் 4 வம்சம் சொன்னாலும் அதுல 3 வம்சம் தான் நல்ல சூப்பரா நிலைத்து இருப்பாங்க. ஓகேங்களா? வரிசை சொல்ற பாருங்க. சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். ஓகேங்களா? அதுல சங்கம வம்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைவாங்க. சாலுவ வம்சம் ரொம்ப சின்ன வம்சம் தான், ஒரு 2 மன்னர்களே முடிஞ்சிடும். துளுவ வம்சத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் விஜயநகர பேரரசு. அதுல துளுவ வம்சத்துல ஆக சிறந்த மன்னர் தான் கிருஷ்ணதேவராயர். இவருடைய ஆட்சி காலம் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம இந்த வீடியோ தான் அதை நம்ம வைக்கல, ஏன்னா அது ரொம்ப எளிமையானது தான். ஓகே. அவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆட்சி காலம் 1509 இருந்து 1529 வரைக்கும். ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களையும் நீர் தேக்கங்களையும் உருவாக்கினார் சொல்றாங்க. முழுவதுமான கரெக்ட். ஓகேங்களா? கிருஷ்ணதேவராயர் ஒரு சிறந்த நிர்வாகி. அஷ்டதிக் கஜம் அப்படிங்கிற ஒரு 8 பேரை கொண்ட அறிஞர்களை வச்சிருப்பாரு. ஆந்திர
என்ன சொல்கிறது ஆந்திர போஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பெயர் உண்டு. நிறைய படையெடுத்திருப்பார். ஓகேங்களா, ஒரிசா கஜபதி மன்னர் பிரதாப ருத்ராவை வெற்றி கொண்டிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை விரிவாக்கம் பண்ணியிருப்பார். நல்ல ஆளுமை உடையவர். அந்த ஆளுமைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. நாட்டுடைய நிறைய வரியை உருவாக்குவதற்காக வெளிநாட்டிலிருந்து குதிரை இறக்குமதியின் மூலமாக வரியை வந்து எக்ஸ்ட்ரா வாங்க வச்சிருப்பார். நிறைய பண்ணியிருக்காரு. அது ஒரு விஷயம் தான். மழைநீர் சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குளங்களை செஞ்சார். கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து போர்களின் மூலம் தாம் பெற்ற செல்வங்களை மிக பெரும் வட இந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலம் கோவில் நுழைவாயில் கோபுரங்களை நிறுவினார். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்சியலி கரெக்ட், பார்சியலி ராங். ஆக்சுவலா கோவிலுக்கு முன்னாடி கோபுரங்களை கட்டக்கூடிய கலாச்சாரத்தை இவர் உருவாக்குனாரு. ஆனா அது வட இந்திய கோவில் கிடையாது, தென்னிந்திய கோவில். அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஆனா உண்மையாவே ஒரு கோபுரம் கட்டினார் நிறைய இடங்கள்ல. கோபுரங்கள், அந்த கோபுரங்களுக்கு பேர் தான் ராய கோபுரங்கள் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஓகேங்களா. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து அவரது பெயருக்கு புகழை சேர்க்கும் வண்ணம் அவை ராயகோபுரம் என்று அழைக்கப்பட்டன. எஸ் கரெக்ட். ஓகேங்களா. ராயகோபுரம்னா ஒண்ணு இல்லை, இப்ப இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கோபுரம் தமிழ்நாட்டுடைய எல்லா கோவிலுக்கு முன்னாடி கோபுரம் இருக்கும்ல, அதெல்லாம் ராயகோபுரம் தான். கிருஷ்ணதேவராயர் அந்த காலங்களில் தென்னிந்தியாவில் நிறைய கோவில்களுக்கு நிறைய கொடை வழங்கியிருக்கார், நிறைய கோபுரம் கட்டியிருக்காரு. உதாரணத்துக்காக திருவண்ணாமலை கோவில், நிறைய கோவில் கொடை, திருப்பதி கோவில் கூட கொடை நிறைய வழங்கியிருக்காரு. ஓகேங்களா. அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டும்தான் சரி. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா. இந்த வட இந்தியாங்கிற கான்செப்ட், ஏன்னா என்னைக்குமே பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய விஜயநகர மன்னர்கள் தெற்கு நோக்கி பெரிய அளவுக்கு சரி வடக்கு நோக்கி பெரிய அளவுக்கு தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. துங்கபத்ரா நதிக்கரையை தாண்டினா பாமினி இருக்காங்க. ஓகேங்களா. அவங்களோட தொடர்ந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஒரிசாவை கைப்பற்றி இருப்பாங்க, கரெக்ட் தான். ஆனால் மேலே வட இந்திய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இவங்க போகலை. ஓகேங்களா. அடுத்து ரொம்ப எளிமையானது. விஜயநகர அரசர்கள் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டார். ஆக்சுவலாக போன வருஷம் குரூப் 2ல கூட இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஆனால் அது வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுதான் நான் சொல்ல வருது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் படிக்கணுங்கிற முக்கியத்துவம் எங்கேருந்து தெரியுது பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து தெரியுதுன்னா இப்போ இது வந்து ரொம்ப வருஷம், அதான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் வராகன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயநகர பேரரசுடைய நாணயம் என்ன உலோக நாணயம், தங்கமா, வெள்ளியா, வெண்கலமா, பித்தளையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே எப்படி கேட்குறாங்க, விஜயநகர பேரரசர் டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் அப்படி கேட்குறாங்க. வராகன் நம்ம படிச்சிருப்போம். ஓகேதா. ஆனால் அந்த வராகன் தங்கமா, வெள்ளியா, பித்தளையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேதா. அதுதான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, வராகன். அதே மாதிரி விஜயநகர பேரரசுடைய முத்திரை வராகன் தான். பன்றி அப்படி சொல்லுவாங்க வராகன்னாலே. ஓகேங்களா. பன்றி அதுவும் முக்கியம் தான். ஹம்பி கேபிட்டலா இருக்கும். ஓகேங்களா. ரைட். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரொம்ப முக்கியமானது எங்க நம்மளுடைய பாமினி அரசை பத்தி. ஓகேங்களா. முகமது கவான் எந்த பாமினி மன்னனிடம் பிரதம அமைச்சராக பணிபுரிந்தார்? ஃபர்ஸ்ட் பாமினி வம்சத்தை பற்றி சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான். 1347 உருவாக்கப்பட்டிருக்கும். ஹசன் கங்கு என்று அழைக்கப்படக்கூடிய, அலாவுதீன் பஹமன் ஷா என்று அழைக்கப்படக்கூடிய, ஜாஃபர் கான் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னரால் உருவாக்கப்பட்டது. 3 மன்னரா சார் அப்படி கேட்கக்கூடாது. 3மே ஒரே மன்னருடைய பெயர் தான். ஓகேங்களா. 3 பேர் அந்த மன்னருக்கு. ஓகேங்களா. அலாவுதீன் பஹமன் ஷா, ஹசன் கங்கு, ஜாஃபர் கான், 3 பேர். இந்த 3 பெயர்கள். ஓகேங்களா. இந்த ஒரு மன்னர் தான் 1347 இவர் தான் வந்து பாமினி வம்சத்தை புதுசாக உருவாக்கி இருப்பார். ஓகேங்களா. இவர் உருவாக்கி ஒரு 11 வருஷம் 12 வருஷம் ரூல் பண்ணுவார். 58 வரைக்கும் ரூல் பண்ணுவார் நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அடுத்து அவருடைய பையன் ஆட்சிக்கு வருவான். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் பாமினி வம்சத்தை ரூல் பண்ணுவாங்க. இந்த பாமினி வம்சம் எப்போ ஆக்சுவலாக 347 உருவாகும். கிட்டத்தட்ட 1526களுக்கு அப்புறம் அந்த பாமினி வம்சம் வந்து 5 துண்டுகள், தொடக்கத்தில் 4 துண்டா உடையும், அதுக்கப்புறம் 5 துண்டா உடஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ அந்த வருட கேப்ல அப்போ இந்த 5 துண்டா உடைகிறதுக்கு பெரிய கதையாக தான் இந்த முகமது கவானுடைய கதை இருக்கும். ஓகே. இந்த முகமது கவான் ஆகச்சிறந்த ஒரு நபர். ஓகேங்களா. ஒரு ராஜதந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு பிரதம அமைச்சராக இருந்திருப்பாரு, படை தளபதியாக இருந்திருப்பாரு, ஒரு கவிஞராக, பாரசீக கவிஞராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இவர் ஒரு கணிதவியலாளராக இருந்திருப்பாரு, மக்களிடையே செல்வாக்கு பெற்றவராக இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இப்பேற்பட்ட நபரை தன் மன்னரே கொள்றார். அந்த மன்னர் தான் யாருன்னா 3ஆம் முகமது ஷா. அவரே வந்து தன்னுடைய தளபதி, பிரதம அமைச்சர், எல்லா பதவி விடக்கூடிய ஒரு பொறாமையின் காரணமாக, பிரச்சனையின் காரணமாக முகமது கவானை தூக்கிலிட்டுருவாங்க. இதனால கலகம் ஏற்பட்டு பின் நாட்களில் 4 துண்டுகளாக, பின் நாட்களில் 5 துண்டுகளாகவும் உடஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 4, அடுத்து 5 வந்து பாமினி வம்சம் உடஞ்சி போயிடும். ஓகேங்களா. ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகமது கவானை பற்றிய முக்கியமானது. ஓகேங்களா. அப்போ அவருக்கு நிறைய பொறுப்பு இருந்திருக்கு, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்து தன் நாணயங்கள், ரொம்ப அருமையான கொஸ்டின் ஓகேவா. 11th புக்கை படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ரைட், ரொம்ப ஈஸியானது தானா, படிச்சிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டார் யாரு அப்படி கேட்கிறாங்க ஓகேங்களா. ரொம்ப எளிமையானது தானே. யார் 2ஆம் அலெக்சாண்டர்? நம்ம ஆல்ரெடி வந்து குப்த வம்சத்தில் இந்தியன் நெப்போலியன் படிச்சிருப்போம் ஓகேங்களா. அதே மாதிரி அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜியை பற்றி அங்கங்கே குறிப்புகள் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் இங்கே இவ தெளிவாக 2ஆம் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே நாணயங்களை ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. அவர்தான் நம்மளுடைய பாமினி வம்சத்தை உருவாக்கியவர் அலாவுதீன் பகமன் ஷா, அதாவது ஹசன் பகமன் ஷா. 1347 இருந்து 1358 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் இருக்கும் ஓகேங்களா. இவர் தன் நாணயங்களில் இவர் 2ஆம் அலெக்சாண்டர் பொறிச்சு கொண்டாரு. மேற்படி இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மசூதி கட்டியிருப்பார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் வந்து பாமினி வம்சத்துடைய மாகாணங்களை தாரஃப் அப்படி சொல்லுவாங்க. தராஃப், TARAF, தாரஃப் அப்படி சொல்லிட்டு 5 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அலாவுதீன் பகமன் ஷா. இவருடைய பையன்தான் முதலாம் முகமது ஷா ஓகேங்களா. இவருடைய பையன்தான் முதலாம் முகமது ஷா. அடுத்து அவர் ரூல் பண்ணுவார் ஓகேங்களா, இவர் இறந்ததுக்கப்புறம். அடுத்து யாருடைய காலத்தில் வெளிநாட்டு பயணியான நூனிஸ் மற்றும் பயஸ் இந்தியாவிற்கு வந்தனர் அப்படி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் படிக்கக்கூடாது, அந்த சப்ஜெக்டோட ரிலேட் ஆகி வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஜயநகர பேரரசு படிக்கும்போது இந்தியாவுக்கு விஜயநகர பேரரசு டைமில் தான் வெளிநாடுகளிலிருந்து நிறைய பயணிகள் வந்திருப்பாங்க. அப்போ அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது வெளிநாட்டிலிருந்து வந்த பயணிகள் எல்லாத்தையும் படிச்சிடணும். சீனாவிலிருந்து 3 பேர் வந்திருப்பாங்க. யாரெல்லாம்? ஃபாகியான், யுவான் சுவாங், இட்சிங் 3 பேர் வந்திருப்பாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டு பயணி, ரொம்ப ஃபேமஸானவர் யார்? மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா ஓகே, ரொம்ப ஃபேமஸான டெல்லி சுல்தான் டைமில் இருந்திருப்பார். அடுத்து பாரசீக நாட்டு பயணி ஓகேங்களா, பெர்ஷியன் டிராவலர் சொல்லுவாங்க, அப்துல் ராசக் ஓகே. இவங்க 2 பேரும் எந்த நாட்டு பயணி கேட்பாங்க, யார் அப்படின்னா போர்ச்சுகீசிய நாட்டு பயணி நூனிஸ் மற்றும் டோமிங்கோ பயஸ், அதுதான் பயஸ் அப்படி சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. 2 பேருமே போர்ச்சுகீசிய நாட்டு பயணி. இது மாதிரி பிரெஞ்சு நாட்டு பயணி தெரிஞ்சுக்கணும், ட்ரவேனியர். ரஷ்ய நாட்டு பயணி தெரிஞ்சுக்கணும், நிக்டின் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு அந்த நாட்டுடைய பயணிகள் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும் அப்படின்னா அந்த பயணிகள் எந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வந்தாங்க, அது மெயினாக இந்த விஜயநகர பேரரசு டைமில் தான். அது ஒரு 3 மன்னர்கள் தான் இருப்பாங்க வரும்போது. ஒருத்தர் கிருஷ்ணதேவராயர், இன்னொருத்தர் தேவராயா டைமில் ஒரு 2 பேர் வருவாங்க ஓகேங்களா. நூனிஸ் பயஸ் இவங்க 2 பேரும் இந்தியாவுக்கு வந்தது கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவருடைய ஆட்சி காலம்னா 1509 இருந்து 1529 ஓகேங்களா. எதுக்காக வராங்கன்னா, ஒன்று வணிகம் பண்ணுவதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது உரிமை வாங்குவதற்காகவோ இந்தியாவுக்கு வருவாங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜாஃபர் கான் தன் தலைநகரை தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார். என்ன ஜாஃபர் கான் ஓகே, நான் அதான் தெளிவாக சொன்னேன், ஒரு விஷயத்தை படிக்கும் போதே தெளிவாக படிச்சிடணும், அது இதுக்காக தான் ஓகேங்களா. அலாவுதீன் பகமன் ஷாவுடைய வேறு பெயர் தான் ஜாஃபர் கான். அலாவுதீன் பகமன் ஷாவுடைய வேறு பெயர் தான் ஹசன் கங்கு ஓகேங்களா. அப்போ அந்த ஜாஃபர் கான் தொடக்கத்தில் பாமினி வம்சத்தை உருவாக்கும் போது தேவகிரியுடைய சுற்று வட்டாரம் பகுதியை தான் கைப்பற்றி வச்சிருப்பார் ஓகேங்களா. அதனால பாமினி வம்சத்துடைய தொடக்க கேபிட்டல் தேவகிரி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் தேவகிரி தான். தேவகிரிக்கு அப்புறம் தான் அந்த கேபிட்டல் எங்கனவா மாற்றுவாங்கிறது தான் அவரே மாற்றுவார் ஓகேங்களா. அவர் தான் உருவாக்குவார், அவரே மாற்றுறது தான் தேவகிரியிலிருந்து குல்பர்காவிற்கு மாற்றினார் ஓகேங்களா. அடுத்து ஒரு தடவை ஒரு கேபிட்டல் மாற்றிருக்காங்க. அடுத்து இன்னொரு தடவை நான் சொன்னல வரிசை மன்னர்களை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பகமன் ஷா, அடுத்து வந்து முகமது ஷா 1, அடுத்து ஐ திங்க் ஃபெரோஸ் ஷா வருவார் நினைக்கிறேன். ஃபெரோஸ் ஷா துக்குல கிடையாது, இங்கே வெறும் ஃபெரோஸ் ஷா. அடுத்து வந்து அகமது வாலி ஷா, அடுத்து ஹுமாயூன் ஷா அப்படி சொல்லிட்டு மன்னர்கள் நிறைய வருவாங்க. ஆனால் உங்கள் ஸ்கூல் புக்கில் 3 மன்னர்கள் தான் கொடுத்துருப்பாங்க பாமினி அரசை பற்றி. ஆனால் இந்த 2-3 மன்னர்களையும் படித்து வச்சுக்கணும், Group 1 Group 2 லெவலில் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது அகமது வாலி ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, அது அகமது ஷா அப்படி கூட படிச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார்னா குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றுவார். எஸ், இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா. 2மே கரெக்ட் தான் ஓகேங்களா. நான் சொல்லியிருக்கேன், எல்லா டைனஸ்டிலையும் எல்லா வம்சத்திலையும் தலைநகரத்தை எங்கிருந்து எங்கெல்லாம் மாற்றினாங்க படிச்சுக்கணும் ஓகேங்களா. தலைநகரத்தை மாற்றக்கூடிய கலாச்சாரம் டெல்லி சுல்தானிலிருந்து ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா. குப்தஸில் கிடையவே கிடையாது.
டெல்லி சுல்தான் லாகூர்ல இருந்து டெல்லி, திருப்பி டெல்லியில இருந்து தேவகிரி, பருத்தி மூட்டை குடோனதே இருந்திருக்கலாம், அப்படி படிச்சிருப்போம். திருப்பியும் தேவகிரியில இருந்து டெல்லிக்கு, திருப்பி டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றுவாங்க டெல்லி சுல்தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முகல்ஸ் டைம்லேயும் மாற்றுவாங்க, ஃபத்தேபூர் சிக்ரி தான் வரும். ஆனால் இங்கே விஜயநகரம் பேரரசுலேயும் மாறும். சொன்னோம்ல அனகொண்டி, அப்புறம் வந்து ஹம்பி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெனுகொண்டா. இங்கே அதே மாதிரி தேவகிரி, குல்பர்காவில இருந்து பிடார். ஆனால் இங்கே திருத்தமாக படிக்கணும், 2 மன்னர்கள் யாருன்னு படிச்சுக்கணும். ரெண்டுமே சரியான கூற்று, 1 மற்றும் 2. ஓகேங்களா? கேபிட்டல் சேஞ்ச் பண்ணுறது முக்கியம். அடுத்து நான் சொன்னது இப்போ வந்துட்டு ஓகேங்களா? என்ன சொன்னேன்? ஒவ்வொரு நாட்டுடைய பயணி, அந்த நாட்டுடைய பயணியுடைய பெயர், அந்த நாட்டு பயணி எந்த ஊருக்காரரும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நான் இப்போ தான் சொன்னேன், டெல்லி சுல்தான் டைமில் இருந்த ஒரு மன்னர் தான் யாருன்னா, சரி ஒரு பயணி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபின் பதுதா. அவர் தான் டெல்லி சுல்தானுக்கு வருவார். ஓகேங்களா? ஆக்சுவலாக முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்தில் தான் டெல்லிக்கு வருவார். ஓகேங்களா? முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு முன்னாடி கியாசுதீன் துக்ளக் இருப்பார்ல, அவர் டைம்லேயே அவர் இபின் பதுதா வந்து இருப்பார். ஆனால் கொஞ்ச நாள் வெளி ஊருக்கு போயிட்டு வருவார். போயிட்டு வரும்போது டெல்லியை பார்ப்பார், டெல்லி வெறிச்சோடி இருக்கும். அப்போ தான் அவர் குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு, டெல்லி கைவிடப்பட்ட நகரம் அப்படி சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. அவர் இபின் பதுதா தான். அப்போ இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. ஓகேங்களா? அடுத்து அப்துல் ராசக், அதை பேரை பார்த்தாலே தெரியுது, அப்துல் அப்படின்னு வருது. ஓகேங்களா? அப்போ வந்து அவர் கண்டிப்பாக இஸ்லாமிய பயணியாக தான் இருப்பார். இஸ்லாமியத்துக்கு ரஷ்யாவுக்கு சம்மந்தம் கிடையாது, அப்போ தவறு. அவர் அப்துல் ராசக் பாரசீக நாட்டு பயணி. ஓகேங்களா? அடுத்து நிக்டின், இவர் தான் ரஷ்ய நாட்டு பயணி. ஓகேங்களா? நிக்டின் ரஷ்ய நாட்டு பயணிங்க, பாரசீகம் கொடுத்துருக்கு, அப்படியே மாற்றி இருக்குது 2 பேர். ஓகேங்களா? அடுத்து டோமிகோ பயஸ் நூனிஸ், நம்ம இப்போ பேசினோம்ல 2 பேரும், அவங்க 2 பேரும் போர்ச்சுகீஸ் நாட்டு பயணி. ஓகேங்களா? அப்போ 1வது 4வது தான் சரி, அதுக்குன்னு போட்டு 1 4 ஆப்ஷன் இருக்குது, டக்குன்னு போட்டு வந்துடக்கூடாது. என்ன கேட்குறாங்க? ஹெட்டிங்கை தெளிவாக வாசிக்கணும். இந்த மாதிரி தான் நிறைய பசங்க தப்பு பண்ணுறீங்க. ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை தேர்ந்தெடு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ராங் பேர்னா 2 3 தான் ராங் பேர். இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க, 3 2 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? கொஸ்டினை முழுமையாகவும் தெளிவையாகவும் வாசிச்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம எப்போ பார்த்தாலும் சரியானது அட்டன் பண்ணி பார்க்கும்போது சரியானது மாதிரியே தோணும். நம்மளை மீறி என்னதான் இதை லைட்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு நம்ம தோணாது. அதனால் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக 2 தடவை தப்பு பண்ணுவீங்க. கொஸ்டினில் தப்பு பண்ணீங்கன்னா மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே போய்ட்டு ஒரிஜினல் எக்ஸாமில் நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். அப்போ இதில் வந்து இதே மாதிரி வேறு என்ன பயணி சொன்னேன்? பிரெஞ்சு நாட்டு பயணி ட்ரவேனியர் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டு பயணி. ஓகேங்களா? இத்தாலி நாட்டு பயணி நிக்கோலோ டி கோண்டி எழுதி வச்சுக்கோங்க. இத்தாலி நாட்டு பயணி நிக்கோலோ டி கோண்டி. வெனிஸ் நாட்டு பயணி நம்ம ஊருக்கு ஒருத்தர் வருவார், மார்க்கோ போலோ. ஓகேங்களா? ஆக்சுவலாக வெனிஸ் இத்தாலி எல்லாமே ஒன்று தான், ஆனால் தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ தமிழ்நாட்டுக்கு வருவார். தமிழ்நாட்டில் காயல் துறைமுகத்துக்கு பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் வருவார். ஓகேங்களா? அதான் முக்கியம், மார்க்கோ போலோ. ஓகேங்களா? இவர் இபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணி. பேரை தான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே. அடுத்து பில்டிங்ஸ். ஓகேங்களா? நம்ம பில்டிங்ஸை பொறுத்தவரைக்கும் டெல்லி சுல்தானில் நிறைய பில்டிங்ஸ் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதாவது குதுப் மினார், அதே தின்கா ஜோப்ரா, குவாத் உல் இஸ்லாம், அலாய் தர் வார்சா, இந்த ஃபத்தேபூர் சிக்ரி முகலாயர்களில், அப்புறம் வந்து ஜஹாங்கீர் மஹால், பஞ்சு மஹால், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை, லால் குயிலா, அப்புறம் என்ன தாஜ்மஹால், அப்புறம் ஜம்மா மசூதி, நிறைய படிச்சிருக்கோம். பாருங்க பில்டிங்ஸ் கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு லிஸ்ட்டாக பெருசாக போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? சசாரம், கல்லறை சசாரம் படிச்சிருப்பீங்க. அப்போ இதெல்லாமே முகலாயர்கள் டெல்லி சுல்தான் டைமில் கட்டப்பட்டது. இங்கே பாமனி சுல்தான் மட்டும் கட்டப்பட்ட பில்டிங்ஸை பார்க்குறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? அதை வந்து எந்த ஊரில் இருக்கும் பார்க்க போகிறோம். யார் கட்டினாங்கன்னு தேவை, அதுவும் படிச்சுக்கணும். ஆனால் யார் கட்டினாங்க சொல்ல போகிறது எந்த ஊரில் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜாமி மசூதி. ஓகேங்களா? ஜும்மா மசூதி வேற, ஜாமி மசூதி வேற. ஓகே, எங்கே இருக்குன்னா குல்பர்காவில் இருக்குது. ஓகேங்களா? குல்பர்காவில் இருக்குது 4. அடுத்து கோல்கொண்டா கோட்டை எங்கே இருக்குது? ரொம்ப எளிமையானது. நீங்கள் 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா கோட்டையை பற்றி ஒரு பாக்ஸே இருக்கும். கோல்கொண்டா கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவரால் வாராங்கல் பகுதியில் கட்டப்பட்டிருக்கும். பின் நாட்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா குதுப் ஷாஹி அவங்க வந்து அந்த கோல்கொண்டா பகுதியை வந்து கைப்பற்றி உருவாக்கியிருப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். தெளிவாக புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோல்கொண்டா கோட்டையோட உயரமான பகுதி பாலா ஹிசார், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா. அப்போ ஹைதராபாத், கோல்கொண்டானாலே ஹைதராபாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கோல் கும்பாஸ். ஓகே, இது பிஜாப்பூரில் இருக்குது. இது ஒரு மசூதி மாதிரி இருக்கும், கோல் கும்பாஸ். அடுத்து சந்த் மினார், ஒரு தூண் மாதிரி. ஓகே, ஆர்ச்சி மாதிரி இருக்கும். சந்த் மினார் வந்து பிடாரில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அப்படியே ரிவர்ஸாக தான் இருக்குது. 4321 4321 ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சி சென்னை. 4321 ஆப்ஷன் சி பா, சென்னை. ஓகேங்களா? அடுத்து 10வது கொஸ்டின், which is not sultanate அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரொம்ப எளிமையானது. ஓகே, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், எளிமையானது, ஓப்பனாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ
எந்த அளவுக்கு எளிமையாகவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் எந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். என்னதான் கஷ்டமாக ஒரு சைடு கேட்டாலும் மிக மிக எளிமையாக கேட்டிருக்காங்க. அதுக்கு உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமணி அரசு 5 துண்டாக 4 துண்டாக உடஞ்சதுன்னு சொன்னோம்ல, அந்த துண்டுகளுடைய பெயர் தெரிஞ்சுக்கணும். என்ன பெயர்கள் தான்? பிரார், பிடார், பிஜாப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 துண்டா உடஞ்சிருக்கும். அதில் பிடார் தான் வந்து லாஸ்ட்டாக உருவாயிருக்கும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 4 தான். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ல எது சுல்தானேட் கிடையாது. அப்போ பிஜாப்பூர் சொல்லிட்டேன், கோல்கொண்டா சொல்லிட்டேன், பிடார் சொல்லிட்டேன், சூரத்து தான் சொல்லலை. ஓகேங்களா? அப்போ சூரத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுல்தானியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து த லாஸ்ட் ரூலர் ஆஃப் சங்கமா டைனஸ்டி பாருங்க. அதாவது மொத்த விஜயநகர பேரரசில் 4 வம்சம் சொன்னேன். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு சொன்னேன். ஓகேங்களா? ஆரவீடு ஒன்றுத்துக்கு உதவாத வம்சம். ஓகேங்களா? ரொம்ப எளிமையான வழி விளந்த வம்சம் தான். ஓகேங்களா? சின்ன பகுதியாக ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர், சாளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர், துளுவ வம்சத்தை தோற்றுவித்தவர் படிக்கணும். ஓகேங்களா? எல்லா வம்சத்துடைய கடைசி மன்னர்களும் படிக்கணும். ஆனால் கண்டிப்பாக சங்கம வம்சத்துடைய கடைசி மன்னர் படிச்சே ஆகணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது சங்கம வம்சத்தின் முதல் மன்னர்னா ஹரிஹரர் புக்கர். கடைசி மன்னர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் விருப்பாட்ச ராயா 2. ஓகே, 2ஆம் விருப்பாட்ச ராயா சொல்லுவாங்க. அவர் தான் சங்கம வம்சத்தின் கடைசி மன்னராக இருப்பார். ஓகேங்களா? இதில் 2ஆம் தேவராயர் இருக்காருல்ல, இவர் தான் பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்துடைய பெஸ்ட் ரூலர். இதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். சங்கம வம்சத்தின் சிறந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர் தான் 2ஆம் தேவராயர். கடைசி மன்னர்னா 2ஆம் விருப்பாட்ச ராயா. ஓகேங்களா? முதல் மன்னர்னா ஹரிஹரர் புக்கர். அவங்க 2 பேர் தான். ஓகேங்களா? ரைட். இதுதான் வந்து சங்கம வம்சம். சாளுவ வம்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் விருப்பாட்ச ராயாவை கொண்டுட்டு சாளுவ நரசிம்ம ராயா அப்படி சொல்லிட்டு சாளுவ நரசிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாளுவ வம்சத்தை உருவாக்குவாங்க. சாளுவ நரசிம்மா. ஓகே, அந்த பேரை வச்சுக்கணும். சாளுவ நரசிம்ம 1, சாளுவ நரசிம்ம 2, 2 பேருடைய ஆட்சி. சாளுவ வம்சம் ரொம்ப குறுகிய காலம் தான், கிட்டத்தட்ட 20-30 வருஷம் தான் ரூலே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து துளுவ வம்சம் அப்படி சொல்லிட்டு உருவாகும். துளுவ வம்சத்தில் சிறந்த மன்னர்னா கிருஷ்ணதேவராயர். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் துளுவ வம்சத்தில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் நடக்கும் 1565. அதில் வந்து சதாசிவராவ் மன்னராக இருப்பார். ராமராயர் தலைமையில் விஜயநகர பேரரசு நம்மளுடைய தலைக்கோட்டை போகிறது மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும். ஓகேங்களா? அந்த வீழ்ச்சியின் காரணமாக ரொம்ப நாள் கழித்து ஆரவீடு வம்சம் உருவாகும். ஓகேங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் ரூலர். அடுத்து ரொம்ப இப்போ சொன்னது தான் விஜயநகர பேரரசு இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு. ஓகேங்களா? தெளிவாக கொடுக்குறாங்க பாருங்க, இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு. ஓகேங்களா? சும்மா வீழ்ச்சி அடைய தொடங்கிய ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து என்ன சொல்லுவேன், தொலைக்கோட்டை போகிறதா சொல்லுவேன். 1565 தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆனால் இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1646ஆம் ஆண்டு தான் இறுதியாக வீழ்ச்சியுற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய ஆரவீடு வம்சம் கடைசியாக முடிஞ்சிருக்கும். ஆரவீடு வம்சம் மொத்தம் 4 வம்சம்ல அது ஆரவீடு வம்சம் முடிஞ்சதுன்னா ஆக்சுவலாக ஆரவீடு வம்சம் 1570 தொடங்கி 1646 முடியும். இந்த டேட்டாவெல்லாம் ஆன்லைனில் பார்க்காதீங்க, நிறைய முரண்பாடு இருக்கும். 11th புக்கையும் 7th புக்கையும் டேட்டாவை பார்த்துக்கோங்க, இயர்ஸ் எல்லாம். ஓகே, இது ஆன்லைனில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? வெப்சைட் எல்லாம் பார்க்காதீங்க, ஸ்கூல் புக்லேயே இது அழகாக இருக்குது. அடுத்து நான் சொன்னோம்ல, நீங்கள் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா 7th புக்கையும் 11th புக்கும் படிச்சிருந்தீங்கன்னா பாமணி வம்சத்தில் ஒரு 3 மன்னர் தான் படிச்சிருப்பீங்க. ஹசன் கங்கோ, 1ஆம் முகமது ஷா, 3ஆம் முகமது ஷாவை தான் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. அகமது வாலி ஷாவை படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னும் 2-3 மன்னர்களே படிக்கணும். மொத்தமாக பாமணி வம்சத்தில் 18 மன்னர்கள் ஆட்சி புரிந்தாங்கன்னு சொல்லிட்டு குறிப்புகள் சொல்லுது. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது கால வரிசைப்படுத்துக்கன்னா நான் சொன்னேன், முதல் மன்னர் அலாவுதீன் பகமன் ஷா. அவருடைய பெயர் இருக்கா? இல்லை. ஓகேங்களா? அப்போ அவர் இப்போதைக்கு அவர் ஆட்டத்தில் கிடையாது. அப்போ அவருடைய பையன் தான் அடுத்த மன்னர் ஆனா. அவன் பையன் தான் யார்? 1ஆம் முகமது ஷா. அப்போ அவர் தான் 1. ஓகேங்களா? 1ஆம் முகமது ஷா முடிஞ்ச உடனே யார் மன்னரான சொன்னேன்? ஃபெரோஸ் ஷா. அப்போ அவர் தான் 2. ஓகேங்களா? ஐ திங்க் வரிசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெரோஸ் ஷா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அகமது வாலி ஷா. அவர் தான் 3. ஓகேங்களா? இவர் தான் கேபிட்டலை மாற்றிருப்பார். இவருக்கு அப்புறம் தான் ஹுமாயூன் ஷா. ஓகே, பாருங்க, ஹுமாயூன்ங்கிறது நம்ம வந்து முகல்ஸில் தான் அந்த பேரை படிச்சிருப்போம். ஆனால் பாமினிலேயே ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அப்போ இது வரிசையாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 1, 2, 3, 4 தான். ஆப்ஷன் சி சென்னை தான். ஓகேங்களா? இதை தாண்டி இடையில 2ஆம் முகமது ஷா வருவார். லாஸ்டாக தான் 3ஆம் முகமது ஷா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும், பிரச்சனைகள் வரும் அப்படி சொல்லியிருந்தேன். சரியா? சரிப்பா. அடுத்து
நேம் ஆஃப் த ரூலர் ஆர்கனைஸ் த மிலிட்டரி டிபார்ட்மெண்ட் கால் த கண்டச்சாரா அப்படி சொல்றாங்க. கண்டச்சாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவத்துறையினை கொண்டிருந்த அரசர்கள் யார்? கண்டச்சாரா. ஓகே, இது பேரை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்குது. அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி பேரை வச்சிருந்தா இஸ்லாமிய அரசர்கள் கிடையாது, அதை நம்ம தெளிவுபடுத்தணும். ஓகேங்களா, கண்டச்சாராங்கிறது ஒரு இஸ்லாமிய பெயர் மாதிரியோ பாரசீக பெயர் மாதிரியோ இல்லை, அது ஒரு தெளிவுபடுத்திக்கிறோம். அப்போ பாரசீக பெயர் மாதிரி கிடையாதுன்னா இவங்க ரெண்டு பேரும் கிடையாது, டெலிட் பண்ணிடலாம். அப்போ ஆட்டம் இவங்க ரெண்டு பேரும் கூட தான். மராத்தியர்கள் விஜயநகர ஆட்சியாளர்கள் தான். நம்ம இப்போ டாபிக் பார்க்குறதே மராத்தியர்கள் கிடையாது, அப்போ விஜயநகர அரசர்கள் தான். கொஞ்சம் ஈஸியாக இப்படி எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் மொழியை வைத்து தான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, விஜயநகர பேரரசர் தான் இராணுவத்துக்குன்னு தான் இராணுவத்தை பிரபலப்படுத்துவதற்காக தனித்துறையை வந்து உருவாக்குனாங்க. ஓகே, அடுத்து ஒரு அருமையான ஒரு கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்குறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்ல ஸ்டாண்டர்டாக படிக்கிறவங்க தான் எக்ஸாமுக்குள்ளே வரலாம். சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். புத்தகம் நம்ம விஜயநகர பேரரசு எடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் நிறைய இருக்கும். கங்காதேவி எழுதிய புத்தகத்திலிருந்து, கிருஷ்ணதேவராயர் எழுதிய 3 புத்தகத்திலிருந்து, தென்னாலிராமன் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, அல்லசாணி பெத்தண்ணா ஒரு புத்தகத்தை படிச்சிருப்போம். இது அல்லாமல் 2-3 புத்தகமும் வரும். ஓகே, ஆனால் மெயினாக இதுதான். இது பார்க்கும்போது யாருடைய புத்தகம் தவறானது அப்படி கேட்குறாங்க. தவறான இணை, இன்கரெக்ட் பெயர் பார்க்கலாமா? மனுச்சரிதம் அல்லசாணி பெத்தண்ணா, கரெக்ட். ஓகே, மனுச்சரிதத்தை அவர் தான் எழுதியிருப்பார், ரொம்ப ஃபேமஸான புத்தகம். அடுத்து உஷா பர்ணயம், கிருஷ்ணதேவர், கரெக்ட் தான். ஓகேதா. பாண்டுரங்க மகாமத்தியம், கிருஷ்ணதேவராயர் கிடையாதுப்பா, தென்னாலிராமன் எழுதுறது, இது தவறு. ஜாம்பாவதி கல்யாணம், இது தென்னாலி ராமகிருஷ்ணன் தான் எழுதியிருக்க மாட்டாரு, கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். இந்த 2 புத்தகம் அப்படியே மாறி இருக்கு. ஓகே, 2 டைட்டிலுமே, இது தென்னாலிராமனும் இது கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். ஓகேங்களா, இதுவும் தவறு. ஓகே, அப்போ சரியானதுன்னா 1, 2, தவறானதான் கேட்குறாங்க. தவறானதுன்னா 3, 4. ஆன்சர் வந்து பி, பாம்பே. ஓகேங்களா, அப்போ தென்னாலிராமன் சரி. நம்ம கிருஷ்ணதேவராயர் எழுதி 3 புத்தகம் சொன்னோன்னா, உஷா பர்ணயம், ஜாம்பாவதி கல்யாணம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமுக்த மல்யுத்தா, ஆண்டாளை பற்றிய புத்தகம், அமுக்த மல்யுத்தா. ஓகேங்களா, ரைட். அடுத்து அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷா டிவைடட் த கிங்டம் இன்டு 4 டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ் கால்ட் அப்படி சொல்றாங்க. அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷா தனது ராஜ்யத்தை 4 பிராந்தியங்கள், நான் சொல்லிட்டேன் முதையே, முடிஞ்சு போச்சு, பேசவே வேணாம். டாரஃப். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க, பின்னாட்கள் 5ஆ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ 4 மாகாணங்களை பிரித்தது தாரஃப் அப்படி சொல்லுவாங்க. அதை பிரித்தது அலாவுதீன் பஹமன் ஷா தான். ஓகேங்களா, தெளிவாக இருந்துக்கணும். யார் பிரிச்சதுன்னு கேட்பாங்க. இந்த தாரஃப் தான் பின்னாட்களில் தனித்தனி மாகாணங்களாக பிரிஞ்சு போயிருது. அடுத்து சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க. கிருஷ்ணதேவராயர் ஆந்திர கவி பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி சொல்றாங்க, தப்பு. ஓகேங்களா, ஆந்திர கவி பிதாமகர்னாலே கவி, கவிதை அதிகமாக எழுதணும். கவிதையும் நல்ல பிரபலமாக பேசக்கூடியது அல்லசாணி பெத்தண்ணா தான். ஓகேங்களா, அல்லசாணி பெத்தண்ணா ஆந்திர போஜன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படியே உல்டாவா இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா, கிருஷ்ணதேவராயர் ஆந்திர போஜன் என்று அழைக்கப்படுவார், அல்லசாணி பெத்தண்ணா ஆந்திர கவி பிதாமகர் என்று அழைக்கப்படுவார். 2மே தவறு, மாற்றி மாற்றி இருக்குது. அப்போ 2மே தவறு. ஆன்சர் டி, டெல்லி. ஓகேதா, அதான் சிம்பிளாக பட்ட பெயர்கள். ஓகேவா, சூப்பராக வந்து நம்ம எல்லாத்தையுமே இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நல்ல சாட்டிஸ்ஃபைடா. ஓகேங்களா, அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்க அப்படி கேட்குறாங்க. கிருஷ்ணதேவராயர் வடமொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதினார். எஸ், 100% கரெக்டுப்பா. ஓகேதா, மொத்தம் 3 புக்கு எழுதுவார் சொன்னத. ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பர்ணயம் 2மே சமஸ்கிருதம். சார் சமஸ்கிருதம் தானே வடமொழின்னு சொல்லியிருக்காங்களே, எப்போ 2 ஒன்று தான். ஓகே, நிறைய பேர் இப்படி கூட கேட்பாங்க. ஓகேங்களா, சமஸ்கிருதம் ஜாம்பாவதி சரி வடமொழி ஒன்று தான். ஜாம்பாவதி கல்யாணமும் உஷா பர்ணயமும் சமஸ்கிருத மொழி. நான் சொன்னேன்ல, புத்தகத்தோடைய ஆசிரியர் தாண்டி மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னது அமுக்த மல்யுத்தா புத்தகம், அது வந்து தெலுங்கு மொழி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து விஜயநகர பேரரசு கிராமங்கள் தொடர்பான விஷயங்களை நிர்வகித்த கிராம தலைவர் கவுடா அப்படி சொல்றாங்க. கரெக்டுப்பா, 100% கரெக்ட். விஜயநகர பேரரசுல கிராமங்களுடைய தலைவர்களுடைய பெயர் கவுடா அப்படி சொல்லுவாங்க. காவல் அதிகாரியுடைய பெயர் கொத்துவால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து விஜயநகர பேரரசு துருவ மரபை தோற்றுவித்தவர் கிருஷ்ணதேவராயர். தவறு, இது 100% தவறு. ஓகேங்களா, ஆக்சுவலா துருவ வம்சம் கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடியே உருவாயிருக்கும். துருவ வம்சம் உருவானதே பார்த்தீங்கன்னா 1400களோட எண்டிங்கிலே உருவாயிருக்கு. 1485 நினைக்கிறேன் துருவ வம்சம். ஓகேங்களா, ஆனால் நம்ம கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலமே 1809. ஓகேங்களா, அப்போ அதுக்கு முன்னாடியே உருவாயிருக்கும், அவர் உருவாக்கல. விஜயநகர துருவ வம்சத்துடைய சிறந்த மன்னர் தான் கிருஷ்ணதேவராயர். அடுத்து விஜயநகர அரசரின் மரபுகளில் குறுகிய காலம் ஆட்சி புரிந்த மரபுனா சாளுவ வம்சம். எஸ், உண்மைதான். ஓகே, இந்த சாளுவ வம்சம் தான் மிக குறுகிய வருடம். கிட்டத்தட்ட 1885லையோ 1465 ஆரம்பிச்சு 30 வருஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் சாளுவ வம்சம். அதான் 2 மன்னர் தான், விருப்பாட்ச சாளுவா.
சரி, சாலுவ நரசிம்மா 1 and 2 சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து ஹரிஹரர் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக டேஸிடம் பணியாற்றினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தெளிவாக சொன்னேன். ஹரிஹரர் புக்கர் 2 பேருமே விஜயநகர பேரரசு உருவாகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய யாரு முகமது பின் துக்ளக்கால கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் இவங்க 2 பேரும். ஓகேங்களா. அவரை வந்து தூக்கி வந்து இஸ்லாமியர்களாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க 2 பேரும். ஓகே. அப்புறம் திருப்பி இங்கே மாறி நம்மளுடைய வித்யாரண்யருடைய உதவியின் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வருவாங்க. இந்த ஹொய்சாலா அவங்க கீழே தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஹொய்சாலா துவார சமுத்திரா பகுதியை ரூல் பண்ணவங்க தான் ஹொய்சாலர்கள். ஓகேதா. கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாமல் நம்ம இந்த டாப்பிக்கே படிக்கக்கூடாது. அதனால தான் இந்த கொஸ்டின். அந்த கொஸ்டின் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த கொஸ்டின் கொடுத்தா, இந்த கொஸ்டின் இல்லாமல் இந்த டாபிக் படித்து முடிச்சதா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. அதனால இந்த கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேதா. விச் பேட்டில் இஸ் நோன் அஸ் அப்படியே கேட்டாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின். ராட்சச தங்காடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த போர் எப்படி ஊருக்கே தெரிஞ்ச போர் தலைக்கோட்டை போர். ஏன் இந்த பேர் சொல்றாங்கன்னா, தலைக்கோட்டை போர் வந்து போருடைய பெயர். யார் இதுக்கப்புறம் ஹெட் ஆக போறா அதுதான் தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போர் எந்த கிராமத்தில் நடைபெற்றதுன்னா ராட்சச தங்காடி என்ற கிராமத்தில் நடைபெற்றது. அதனால இந்த போருடைய வேறு பெயர் இதுதான். ஓகேல. எந்த ஆண்டு நடைபெற்றது? 1565. யாருக்கும் நடைபெற்றது? விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசின் 5 துண்டுகளுக்கும் இடையில் நடைபெற்றது. ஓகேங்களா. யார் ஜெயிச்சது? பாமினி ஜெயிச்சது. விஜயநகர அரசு தோற்றது. விஜயநகர அரசு இருக்கும் பொழுது சதாசிவராவ் மன்னராகவும் ராமராயர் தளபதியாகவும் இருந்தார். ஓகேங்களா. தோத்துட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆரவிட வம்சம் போச்சு, முடிஞ்சது. 20 கொஸ்டினை 2 டாபிக்ல இருந்து மிக 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 தெளிவாக சொல்லி நடத்தியிருக்கோம். ஓகேங்களா. உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன். அந்த 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோடைய ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னா எங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ரைட். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, விஜயநகரம் பாமினி இந்த 2 வம்சத்தையும் பிரிக்கக்கூடிய நதியின் பெயர் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. பாமினி வம்சம் உருவாகிய காலகட்டத்திலிருந்து அது எப்பொழுது உடைந்தது, அந்த டைம் பீரியட் எப்போ டு எப்போ, அதை கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், பாமினி வம்சத்தில் முகமது கவான் சொன்னதை அந்த முகமது கவானுக்கு என்ன பொறுப்பு தான் இருந்தது சொன்னேன். ஓகே, அதை கமெண்ட் பண்ணுங்க. 4வது கொஸ்டின், சங்கம வம்சத்தின் சிறந்த மன்னர் யார், அதை கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், தென்னாலி ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகம் என்ன, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.